ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய இனிமேல் நம்ம கண்டினியூவாக தெரிந்தும் தெரியாததும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் சீரியஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஜென்ரல் தமிழுக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டுலேயே ஐரோப்பிய மொழிகள் தான் ஃபஸ்ட்டு அச்சுக்கூடத்தில் பதிப்பிச்சிருக்காங்க. கரெக்ட்? அதாவது பிரிண்டிங்கில் ஏற்றின முதல் மொழி யூரோப்பியன் மொழி. அதை தவிர்த்து இரண்டாவது மொழியாக அச்சிடப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் தாங்க. கரெக்டுங்களா? எஸ், ஆமாங்க. 1578 கோவாவில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் 1709 1709 சீகன் பால்கோ அவர்கள் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவுறாங்க. அதே மாதிரி 1812 தான் திருக்குறளை பதிப்பிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த பதிப்பிச்சு, அதாவது இப்போ இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் பதிப்பிச்சதுல முக்கியமான பங்கு வகித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஊவை சாமிநாதர். கரெக்டுங்களா? அவர் என்னென்ன நூல்கள் பதிவு பதிப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல நான் அதுக்கான ஆன்சர் சொல்றேன். தேங்க்யூ கைஸ்.